அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸில் இந்த கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, முதுகு தண்டு வலி, எலும்பு மூட்டு ஜவ்வு தேய்மான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாக குணமாகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இப்போ சொல்லக்கூடிய மருந்து. இதை பயன்படுத்திட்டு வந்தால் முழுமையாக அதிகபட்சம் 3 மாதத்துக்குள்ளே வெளியே அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து ரொம்ப எலும்பு மூட்டு ஜவ்வு தேய்மான பிரச்சனையில் இருந்தாலும் 3 மாதத்துக்குள்ளே வெளியே வந்துடலாம். அவங்க சாதாரண நிலையில் இருந்தால் அதிகபட்சம் 1 மாதம் 1.5 மாதத்துல வெளியே வந்துடலாம். அந்த நோயிலேருந்து குணமாகி வெளியே வந்துடலாம். அவங்க அந்த வலி வேதனையிலேருந்து வெளியே வந்துடலாம். வலி வேதனைன்னா வலி நிவாரணி கிடையாது, அந்த வலியிலேருந்து முழுமையாக வெளியே வரலாம். அவங்க ஜிபிகே ஹெர்பல்ஸில் 4588 மருந்து இந்த கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, முதுகு தண்டு வலி, எலும்பு மூட்டு ஜவ்வு தேய்மான வலிக்கு முழுமையாக தீர்வு தருங்க. இந்த 4588 மருந்து கூட சேர்க்கக்கூடிய உணவு முறை பழக்க வழக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கில் நீங்கள் அன்றாட எடுத்துக்கூடிய உணவில் பிரண்டை ஐட்டம் எடுத்துக்கலாம். அது பிரண்டை ஊறுகாயாக இருந்தாலும் சரி, இல்லை பிரண்டை துவையலாக இருந்தாலும் சரி. அது கூட பார்த்திங்கன்னா 60ஆம் குறுவை அரிசின்னு இருக்குது, மூங்கில் அரிசி எடுத்துக்கலாம், முடக்கத்தான் எடுத்துக்கலாம். முடக்கத்தான் கீரையாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை முடக்கத்தான் பொடி நாட்டு மருந்து கடையிலையும் வாங்கிக்கலாம். இது கூட பார்த்திங்கனாக்கில் கிடச்சிச்சின்னா இலுப்பை பூசம்பார் அரிசியும் வாங்கிக்கலாம். இந்த உணவு முறை பழக்க வழக்கங்களை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை தவிர்க்கணும். மெயின் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை தவிர்த்துட்டு இந்த உணவு முறை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கில் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 3 நாள்லேருந்து 1 வாரத்துக்குள்ளே இந்த வலி வேதனையிலேருந்து முழுமையாக வெளியே வரதை நீங்கள் உணர்வீங்க. இது பார்த்திங்கன்னா 100% இயற்கையானது, பக்க விளைவாற்றது, பத்தியம் இல்லாதது. எல்லா மருந்து மாத்திரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. இயற்கையான உணவு தான் இது. நிரந்தரமாக இந்த வலி வேதனையிலிருந்து குணமாகணும்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்திக்காங்க. இப்போ சொன்னக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய தகவல்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.